எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பருப்பு போலி கடையில் பண்ணுவாங்க இல்லையா, அதே மெத்தடில் அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மெதுவாக வரணும் மாவு, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதை நல்லா எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறம் தனியாக இந்த மாதிரி பவுலில் 1 கப் குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க ஹை ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், விசில்லாம் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பருப்பு பாதி வெந்து வேகாமல் இருக்கணும். இதை ஒரு கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை ஊற்றிக்கலாம். அப்புறம் 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வெல்லம் கரையிற வரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பருப்போட. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டியாக ஆகணும், அது வர நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கோ. கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம மாவு உருண்டை அளவு கம்மியாக இருக்கணும், உள்ளே வைக்கிற பூரணம் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக நமக்கு போலி கடையில் வாங்குகிற டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி ஒரு வாழையில் வச்சு மாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையால் தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டதுக்கப்புறமா உள்ள பூரணை வச்சு இந்த மாதிரி நல்லா மெதுவாக அழுத்தி விட்டிங்கன்னா, ரவுண்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல் கொஞ்சம் நல்லா ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியம் ஹீட்லே சூடானதும் லைட்டாக ஒரு நெய் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வாழை இலையோடு இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு வரும். ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.